ஒரு அன்பர் எழுந்து கேட்கிற ஒரு கேள்வி, வாட் இஸ் a necessity now to bring God into scientific field? என்ன சொல்றது பாருங்க. இப்ப என்ன அவசரம் வந்துட்டு ஏன் கடவுளை சயின்ஸ்ல கொண்டு வரணும்? அந்த கடவுளை ஒரு இருட்டறையில போட்டுட்டு நடக்கிற எல்லா அட்டுவியங்களும் அங்கதான் நடக்குது. அதனால அந்த கதவை திறந்து விட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கலாம், அது விஞ்ஞானத்தின் மூலமா தான் தெரிய முடியும்னு. எல்லா அட்டுவியங்களும் அந்த கடவுளை இருட்டறையில போட்டுட்டு அதுல ஒண்ணுமே தெரியாத அது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, இது இதை கொடு, அதை கொடுன்னு வாங்கறதுக்கு எல்லா விதமான திருட்டுத்தனமா செய்யறதுக்கு அந்த கடவுள் இருட்டறையில இருக்கணும், யாருன்னு தெரியக்கூடாது. இதை திறந்து விட்டாதான், அந்த கதவை திறந்து விட்டாதான் கடவுள் என்பது இன்னது என்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டால், எத்தனை மதங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது? இறை வழிபாடு செய்யாத மதம் ஏது? அப்ப இறை வழிபாடு என்று சொன்ன இறைநிலையை உணராத வழிபாடு எப்படி நடத்துறது? அப்படி எந்த மதத்திலேயாயிலும் இறைநிலையை உணர்ந்து இருந்தால், அந்த முறையிலேயே வழிபாடு நடத்தி கொண்டு வந்தால், இன்னொரு மதத்தில் உள்ள இறைநிலையை பற்றி ஒரு குறை சொல்லுவானா? வேதங்கள் வருமா? இன்னொரு மதத்தில் உள்ள இறை வழிபாட்டை பற்றி வேதம் சொல்ற போது அப்போ இறைநிலையை உணரவில்லை என்றதான் அர்த்தம். இப்படியே இருக்குது இந்த உலகம் முழுவதும் உள்ள மதங்கள்ல உள்ள எல்லாமே. ஆரம்பத்துல இறைநிலை உணர்ந்தவர்கள் அதன் வழியே வாழணும் என்றது ஒரு குறிப்பு கொடுத்து மதங்களை ஏற்படுத்தினாங்க. பின்னால வந்தவர்கள் இந்த அரசியல்ல கூட ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வச்சு கட்சியை ஒண்ணு ஆரம்பிச்சுடுவாரு. அதுக்கு பின்னால வரக்கூடியவங்க எல்லாம் அதை விட்டுடுவாங்க, எல்லாம் காசாக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திட்டு தான் மாத்திக்குவாங்க. அதே போல மதத்திலையும் வந்தாச்சு. கடவுளை எந்த விதத்துல காசாக்கலாம்? நண்பர்களே, காலம் ஆனா யாரையும் விட்டு வைக்காது. காலம் மாற்றிக்கொண்டே இருக்கு. காலம் என்பது என்ன? எந்த இயக்கத்தையும், அதாவது இயக்கத்தையும் நுண்ணழகையால மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியதான் காலம். நுண்ணழகை என்றது காலத்துக்கு நுண்ணழகை எது? எந்த அளவாயிலும் நீங்க சொல்ல முடியுமா? நானும் பார்த்து 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 காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், குறைந்த நேரம் கொண்டு கண்டுபிடிக்கணும்னா கண் சிமிட்டும் நேரம். கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இடையமையும் நீளம். அது கூட கண் சிமிட்டும் நேரம்னா ஒரு தடவை சிமிட்டிட்டு இன்னொரு தடவை சிமிட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா அப்ப காலம் ஒரு சிமிட்டலுக்கு நீண்டுடும். ஆனா இடையே உள்ள தூரம் அதுக்கு தக்கவாறு அமையணும் இல்லையா? காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டு நேரம், கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இழை உள்ள தூரம். அந்த இரண்டு, அதாவது ஒரு தரம் சிமெண்ட்னா இன்னொரு தரம் சிமெண்ட்னா அந்த இடையில அது கணக்கே இருக்கக்கூடாது. அந்த அளவுல அப்படி வரணும். அந்த மாதிரியான இயக்க அலைய நுண்ணலையை வைத்துக்கொண்டு இறைநிலையானது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கு. அது எங்க செயல்படுது? ஒவ்வொரு பொருளையும் செயல்படும். அந்த காலம் என்பது ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படும். அதனாலதான் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தின் கணக்குப்படி அங்க வந்தா டக்குன்னு விழுந்துட்டான், போச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க? காலன் வந்தான் கொண்டு போட்டான்.
காலம் என்றதுதான் காலனாச்சு. இங்கே தமிழ்ல நாம் காலம்னு சொல்ற வார்த்தைய வடநாட்டுல காலினா, காலம் நீங்க சொல்றது அங்க காலின்னு சொல்றோம். அப்போ காலம் வேற இயற்கை வேறையானா, இயற்கையினுடைய அதிர்வரைதான் காலம். இயற்கை என்ற ஒரு பேராற்றல் தெரிந்து கொண்டால் அதற்கு அது ஒரு இயக்கம் தானே, எனர்ஜி, ஆற்றல். அது ஒண்ணும் ஷடப்பொருள் இல்லை, ஆற்றல் பொருளாத்தான் இருக்கணும். அதனால இயற்கையினுடைய பேராற்றல், அந்த ஆற்றல் அதிர்வு உடையது. அதற்கு கினமேட்டிக் குவரிங் மோஷன் என்று நான் கொடுத்திருக்கேன். கினமேட்டிக்னா இன்னொரு செயலால தூண்டப்பட்டது அல்ல என்பதுதான் கினமேட்டிக். தானே அதுவே அதிர்வு. குவரிங் என்ற அந்த அந்த அதிர்வுக்கு உங்களால நம்மால கணக்கெடுக்க முடியாத அதிர்வு. இப்படி காட்டின போதுனாலும் இதுக்கு ஒரு நேரம் இருக்குது, இது பார்க்கிறோம். அந்த மாதிரி அதிர்வு இல்லாத பொருள் உலகத்துல பிரபஞ்சத்துல இல்லை. அதனால்தான் எல்லா பொருளும் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு இரும்பால கூட எதாவது செய்து வச்சிங்கன்னா அந்த கினமேட்டிக் மோஷன் வர்ற இருக்கிறதுனால நாலாவட்டத்துல அதுலயும் ஒரு கலங்க ஏற்பட்டு, அதாவது அது ரஸ்ட் ஆக்கி போயிடுது. எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு இரும்பு? அந்த மாதிரி எந்த பொருளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணமானது அந்த இறையாற்றலும், அந்த இறையாற்றலினுடைய அதிர்வு தான் அதனுடைய செயல். அப்போ இறை நிலையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த அதை புரிந்து கொள்ற அளவுக்கு, ஏன்னா காலதூர பருமன் வேகம் என்ற 4ஐயும் கடந்த நின்ற பொருள் அது. அத மனதனால கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் எல்லாம் காலதூர பருமன் வேகத்திலேயே தானே இருக்குது எதை எடுத்தாலும். ஆகையினால அதை கொண்டு ஓரளவு யூகத்தினால அதையும் நாம் கணிச்சு கொள்வோம். காலம், தூரம், பருமன், வேகம், இது இல்லாத ஒரு பொருளை எடுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன அணுவாக இருந்தாலும் அது இயங்குற போது அந்த இயக்கமே வேகம். அந்த இயக்கம் இறை நிலையில, இறைவெளியில எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்ளுதோ, அந்த இறைவெளியில எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ளுகிறதா வால்யூம், அதான் பாக்கியம். காலம், தூரம், அந்த காலம் எத்தனை அதிர்வுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு செடி முளைந்தாலும் அந்த அதிர்வுகளுக்கு ஏற்றவாறு வளருது. ஒரு மரம் இவ்வளவு காலம் இருக்குதுன்னு சொன்னா எத்தனை அதிர்வுகளை தாங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதிர்வுகளை நாம் எண்ண முடியல. நுண்ணதிர்வு, காலத்தின் நுண்ணதிர்வு, கண் சிமிட்டும் நேரம். நண்பர்களே, இந்த அதிர்வைத்தான் பேராற்றல் என்று சொல்றோம். ஏன்? அது அந்த அதிர்வுக்கு உட்படாத பொருள் எதுவுமே இல்லை. எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த அதிர்வனுடைய குவிதல் தான். எப்படி பரமாணுக்களுடைய குவிதல் தான் ஒரு மாஸ், ஒரு தோற்றம் அப்படி விளங்குகிறதோ, அதே போல அதிர்வுகளின் குவிதல் தான் அதனுடைய மாற்றம். அப்போ அந்த அதிர்வுகளை தான் ஆற்றல் என்று சொல்றோம். பேராற்றல் அது எதையும் விட்டு வைக்க முடியாது. அந்த அதிர்வு இன்னதை விட்டுட்டு இது வரைக்கும் அந்த அதிர்வு செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? அந்த நேச்சர் அல்லது இயற்கை என்பது
சுத்த வெளியாக தோன்றினாலும் அது புக முடியாத இடம் இல்லை, அது நுழைய முடியாத இடமே இல்லை, அது இயங்க முடியாத இடமே இல்லை, அது இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுல இறை நிலையை புரிந்து கொண்டால் இந்த காலம் என்ற அதிர்வு இயக்கம் மாத்திரம் இல்லாமல் எந்த இடத்துல இயக்கம் வந்தாலும் அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கு வந்துவிடும். அந்த இயக்கத்துல காணக்கூடிய ஒழுங்குதான் அறிவு. அப்ப அறிவு என்பது இறைநிலையினுடைய தன்மை. ரெண்டு தன்மை, ஒன்னு அதிர்வு, இன்னொன்னு அறிவு. இயக்கம், அந்த இயக்கத்துல ஒரு முறை. ஆனால்தான் கான்சியஸ்னஸ் என்றதுக்கு என்னுடைய விளக்கம் கொடுத்த போது, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி ஆக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் in everything and everywhere and every action in the whole universe. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லாத எந்த பொருளாயிலும் எடுக்க முடியுமா நீங்க? அதே போல அதை வைத்துத்தான் வாட் இஸ் காட், என்ன கடவுள் என்பது என்ன என்று இதுவரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லணும் இல்லையா, நான் உணர்ந்ததுனால வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாயிருப்புன்ற வார்த்தை அது தமிழ்ல புதுசல்ல, பழசுதான். ஆனா அநேகமா யாருமே உபயோகிக்காத இருக்குது. வற்றாயிருப்பு எங்கேயாலும் வருது. அது காரணம் என்னன்னா, சான்ஸ்கிரிட்ல வர வார்த்தையெல்லாம் பூரணம்னு வரும். எதை எடுத்தாலும் குறையாத இருக்கிறதுக்கு அந்த நிறைவான பொருளுக்கு பூரணம்ன்ற வார்த்தை கொடுப்பாங்க. அந்த பூரணத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது அக்ஷயம் என்று சொல்லுவாங்க. க்ஷயம் என்ன, எடுத்தா குறையும், தானாகவே காலத்தால குறையும். ஆனா குறையாத இருக்கக்கூடியதுக்கு ஆ போட்டுடுவாங்க, அதுக்கு மாற்று அக்ஷயம். அக்ஷயம்னா குறையாது. அட்சய பாத்திரம் சொல்றாங்க. அதான் காரணம் என்னன்னா, அது குறையவே குறையாது என்ற கருத்தை உடையது. அப்போ பூரணம், பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு. வற்றாயிருப்புன்னா பூரணம்னு வச்சுங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. பேராற்றல் என்று சொன்னா அந்த கினமேட்டிக் சிதறிங் மோஷன். பேரறிவு என்று சொன்னா அறிவில்லாத எந்த இயக்கமும் இருக்கவே முடியாது. அதாவது ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று எந்த பொருள் தோன்றினாலும் அந்த தோன்றியது வளர்ந்துதான் ஆகும், வளர்ந்தது முடிஞ்சுதான் ஆகும். நான் சொல்லுவேன், மனிதன் எதற்காக பறக்கிறான் அன்னிட்டு ஒரு வேடிக்கையா கேட்பாங்க சிலர். சாவறதுக்கு தான் பறக்கிறான், வேற என்ன? இது வரைக்கும் பிறந்தவெல்லாம் என்ன செய்தான் யோசித்து பாருங்க. அதை செய்தா, இதை செய்தா, அதை செய்தான். ஆனா கடைசியில எதை செய்தான்? செத்தே போலாம். இந்த மாதிரி பொதுவான ஒவ்வொரு இதையும் பார்த்தோம்னா, இந்த அறிவு என்பது ஜீவன்கள் இடத்துல சிந்தனை ஆற்றலாகத்தான் இருக்கிறது. அறிவு என்று இல்லை. ஜீவனாக வந்த போது அணுக்கள் கூட்டமாக சேர்ந்து மாஸ், அதுல இருந்துதான் அப்புறம் இயக்க நீதி வந்தது. அப்போ அந்த அணுவே ஒன்றோடு ஒன்று சேருவதற்கு பிரிவதற்கும் ஒரு நியதி இருக்கிறது. கான்சியஸ்னஸ், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இத்தனை அணுக்கள் சேர்ந்து இயங்கினால் இன்னென்ன ரசாயனத்தை அது மையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உற்பத்தி செய்யக்கூடும். கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அப்படி ஒரு எலிமெண்ட் மாறி போச்சுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் மாறி போச்சுன்னு அர்த்தம்.
அந்த மாறி போச்சு என்ற போது அதுக்கு ஏற்றவாறு அந்த மாசுல அந்த கூட்டத்துல நெருக்க வித்தியாசம் வந்துடும். ஏன்னா அந்த நெருக்க வித்தியாசம் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு அணுவும் சுழன்று கொண்டே இருப்பதனால அந்த விரைவுக்கு ஏற்றவாறு நெருக்கம் வருது. அதனால பஞ்சபூதங்கள் சொன்னால அந்த விரைவு தான் காரணமாகுது, ஒவ்வொரு அணுவினுடைய சுழற்சியினுடைய விரைவு. அப்போ அதிகமாக உதாரணமா 100 வெளின்னு வச்சுங்க, 100 பங்கு வெளி, 1 பங்கு அணுன்னு இருந்தால் அது வெண் வச்சுக்கோ. அப்போ 2 பங்கு விண்ணும் 98 வெளியுமாக இருந்தால் அது காற்று. அதே போல இப்படியே 5 வரைக்கும் வந்ததுன்னா கெட்டி பொருள். அப்ப எந்த பொருளா எடுத்தாலும் விண்ணும் வெளியும் தவிர வேற என்ன இருக்குது? நீங்க எந்த தோற்ற பொருளை எடுத்தாலும் அந்த விண்வெளி என்ற 2க்குள்ள ரேஷியோ, அதுதான் வித்தியாசம். அந்த ரேஷியோவுக்கு தகுந்தவாறு அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காந்த அலை வேறுபாடு. ஏனென்றால் அந்த சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு பரமாணையும் ஒரு பெரிய பந்தாக வச்சுக்கொள்ளுங்க. சூழ்ந்தெழுத்து ஆற்றலாக உள்ளதான இறைவெளி. அதை அழுத்தி கொண்டு இருக்கிற போது அந்த இறைவெளி என்ற இறையாற்றல் சூழ்ந்து நடுமையம் வரைக்கும், அதாவது பெனிட்ரேட்டிவ் ஆக்ஷன் தானே உள்ள போகுது. எது வரைக்கும் போகும்? நடுமையம் வரைக்கும் போற போது அங்க இருந்து இங்க இருந்து எல்லாம் வந்து அங்க இங்க உள்ள பிரஷர் அங்க வந்து நின்று போகுது. அதுக்கு மேல போக முடியாது, எல்லாம் தடை. இந்த இடத்துல அங்கேயே ஒரு சுழல் வருது. அந்த சுழல்ல இருந்து என்ன நடக்குது? இது அணு ஏற்கனவே பார்ட்டிகள் சுழன்று கொண்டு இருக்குதே, இந்த பார்ட்டிகள் சுழற்சியில சூழ்ந்தெழுத்து ஆற்றலாக உள்ள இறைவெளியினுடைய உரசல், பிரிக்ஷன், இறைவெளிக்கும் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய விண்ணுக்கும் இடையே ஒரு பிரிக்ஷன். அந்த பிரிக்ஷன்ல அங்கிருந்து வரக்கூடிய அலை, அதாவது இறைவெளிய அலையாக மாறி விடுகிறது. உள்ள போனதே தான் வெளியே வருது. நாம மூச்சு இழுக்கிறோம், அதுக்கு பேர் ஆக்சிஜன். வெளியே விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு. உள்ள போனத்தானே, உள்ள போய் அடைந்த மாறுதலுக்கு இந்த வேறு பேர் கொடுக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பரமாணுவும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்குது. அது மூச்சு விடலன்னா நாம மூச்சு விட மாட்டோம், மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த முறையில நீங்க பார்த்தா இறைவெளி இறைநிலை என்பது ஒரு பேராற்றல். பேராற்றல் அது பேரறிவாக இருப்பதனால அதனுடைய சூழ்ந்தழுத்தத்துல எந்த அளவுல அது ஒரு இடத்துல இன்டென்சிஃபை ஆகுதோ, அதாவது கெட்டியாக அழுத்தம் பெறுகிறதோ, அங்க ஒரு திடப்பொருள் மாதிரியாக நாம் நினைக்கிறோம். அதுதான் அணு, பிரமாணம். அந்த திடப்பொருள் என்ன இப்போ அப்படி இருக்குமா? அது சுழல 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 இந்த சூழ்ந்தழுத்து ஆற்றல் உள்ளே போய் வர 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 அலையாக மாறிக்கொண்டே இருக்கு. ஏற்கனவே இருந்தது ஆற்றல் தான். அந்த ஆற்றலே இப்ப திணிவு பெற்று அணுவாகி அந்த அணு கரைந்து அலையாக வருகிறது. இதுதான் பிரபஞ்சம். அந்த அலை எங்க போகும்? சூழ்ந்தழுத்தி ஆற்றலாக உள்ள இறைவெளியோட கலப்புறும் போது அதுக்குதான் காந்தம்னு பேரு. டபுள் கடவுள் தெய்வநிலைதான். அதுவே மீண்டும் அணுவில உள்ள நுழைந்து வெளியே வந்து இதோட சேர்ற போது, இப்போ தண்ணியில ஒரு ஐஸ் கட்டி போடுறீங்க. ஐஸ் கட்டி என்பது தண்ணி தானே, ஆனா தண்ணி வேற ஐஸ் கட்டி வேறையே தெரியுது நம்ம பார்க்கணும். ஆனா கரைஞ்சு போச்சு. கரைஞ்சி போன பிறகு கூட அதை தொட்டு பார்த்தா
ஓ, இது ஐஸ் போட்ட தண்ணி இல்லையா, தெரியும். அதான் காந்தம். ஏற்கனவே இருந்த வெளிதான். அந்த வெளியே இப்போ அதுவே மடிப்பு விழுந்து அலையாகி அந்த அலை சேர்ந்த போது காந்தமாயி, அந்த காந்தம் என்பது ஒரு பேரழுத்தமாக வந்தாச்சு. அந்த அழுத்தம் எதையுமே தள்ளும் சக்தியாக மாறுது. அதனால இப்ப காந்தம் என்றது தள்ளினால் அதுல இருக்கக்கூடிய வேகம் குறையுமே, இல்ல மாறி போச்சு. அதே போல தள்ளும் போது அந்த தள்ளும் ஆற்றல்ல ஒரு டிகிரிக்கு போக அதுக்கு மேல போனா அந்த பிரஷர், அதுல இருந்து சவுண்டு, ஒலி, அந்த ஒலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிற போது ஒளி, அழுத்தம், ஒலி, ஒளி. நான் இங்க அழுத்துறேன், இப்ப அந்த பிரஷர் கொடுக்கறேன், இது அழுத்தம் தான். ஆனா இதையே நான் கொஞ்சம் உங்களுக்கு கேட்கலன்னாலும் அங்க ஒலி வந்துட்டு இதையே அடிச்சுக்கிட்டே இருக்க வேணும் வச்சுங்க, சூடு வந்துடும். அந்த சூட்ல இருந்து அதனுடைய தரம் மாற்றம், ஒவ்வொரு அணுவிலையும் தரம் மாற்றம். இன்னைக்கு இருந்த நிலை போய் சூட்ல இருந்து சூட்டினால ஊக்குவிக்கப்பட்ட இயக்கம் சுவையாக மனமாக வந்தது. அப்ப காந்தம் என்பது அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக மாறி இறைநிலை அடைந்து விடுகிறது, தன்னை இழந்து விடுகிறது. அப்ப தன்னை இழந்து விடுகிறது என்று சொன்னா எந்த இறைநிலையானது காந்தமாயிற்றோ அது தன் மூல நிலைக்கு போய் சேர்ந்தாச்சு. இப்போ ஒண்ணுமில்லை. விளக்கு எரிஞ்சிட்ட பிறகு கரண்ட் எங்க இருக்குது? எவ்வளவு எரிஞ்சுதோ அவ்வளவு கரண்ட் குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதே கரண்ட் தான் மாறி போச்சு. ஏன் எப்படி மாறி போச்சு? எங்க இருந்து கரண்ட் வந்ததோ அங்க அதுவாகவே மாறி போச்சு. இதுதான் இறைநிலையில இருந்து புறப்பட்ட எல்லா தோற்றங்களும் மீண்டும் அதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு உரிய சக்தி தான் பேராற்றல் என்று சொல்றோம். அந்த மாற்றத்துல உள்ள நீதி, இப்படித்தான் மாறணும் என்ற ஒரு நீதி இருக்கிறது. ஒரு கொட்டையை போட்ட அது மரமாக மாறுகிறது. அந்த கொட்டையை போட்டா மரமாக மாறினா எந்த மரமாக ஒன்னாலும் மாறுமா? அதனுடைய தாய் மரம் எப்படி இருந்ததோ அதுவாகவே மாறும். அது மாத்திரமல்ல, அந்த தாய் மரம் எந்த காலத்துல பூத்துதோ அந்த காலத்துலதான் பூர்க்கும் அது. ஆனா அந்த கொட்டையை உடைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலையோ பூவோ காயோ ஏதாலும் தெரியுமா? தெரியல. காரணம், இப்போ இறைநிலையானது அத காந்தமாகி இறுக்கி பிடிச்சாச்சு எல்லா இயக்கங்களையும். அதனால தோற்றம் இல்லை, அவ்வியக்தம். அதுலயே இருக்கக்கூடிய அலை அதை விரித்து காட்டுகிறது. இப்போ அந்த மேக்னிபிகேஷன் தான் விரித்து காட்டுகிறது. செடி வந்தாச்சு, ஒண்ணு ஒண்ணா இருந்ததுதான் விரியுது. புதுசா வந்துள்ளே அந்த விதையில இருந்துதான் வருது. நமக்கு வியப்பா இருக்கிறது எப்படின்னா, அது இருந்த போது அதை பார்க்க முடியவில்லை. இட் இஸ் பியாண்ட் அவர் பெர்செப்ஷனல் எபிலிட்டி. அதனால அது இல்லைன்னு நினைக்கிறோம். கொட்டையை உடைச்சு பார்த்தா மரம் இல்லை, மரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? மரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இல்லையா? காணல, நோ பெர்செப்ஷன். அப்போ அந்த பெர்செப்ஷன் என்றது அதுவே அறிவுதான். பெர்செப்ஷனுக்கு 3 தன்மைகள் உண்டு: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். 3 வைக்கலாம். காக்னிஷன் என்றது ஒரு பொருளை பார்க்கறீங்கன்னா உங்க பார்வையில உள்ள ஒளி அது மேல பட்டு
அது திரும்பி வருது பாருங்க, அதுதான் பெர்செப்ஷன். ஒளியாக எந்த அளவுக்கு அங்க தடுத்து திரும்புதோ அதே போல அளவு இங்க வருது பாருங்க. இத அந்த மரம் இந்த அளவுல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் காக்னிஷன். காக்னிஷன்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மரத்தை பார்க்கிற போது மரத்திலே உள்ள தன்மைக்கும் என்னுடைய தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டும் உறவாகிற போது சில மாற்றங்கள் உண்டாகுது. அது கண்ணு எரியறதோ அல்லது நல்லா இருக்கிறதோ குளிர்ச்சியா இருக்கிறதோ, இது எக்ஸ்பீரியன்ஸ். காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இதே போல மரம் இன்னொன்று மரம் பார்க்கிறோம். அந்த மரம் வேப்ப மரம், இந்த மரம் மாமரம் பிரிச்சு பேசுறோம் பாருங்க. அந்த பெர்செப்ஷன்லயே உள்ள வித்தியாசங்களை பிரித்து நோக்கிறோம். எந்த பெர்செப்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று இருக்கும். இதுதான் கான்சியஸ்னஸ்னுடைய தன்மை. ஒவ்வொரு பொருளையும் இது இல்லாத இருக்காது. அதே போல எந்த மரமானாலும் சரி, செடியானாலும் சரி, அதுல உள்ள விதையில உள்ள செடி போல, அதாவது பெர்செப்ஷனுக்கு அப்பால் பட்ட நுண்ணியக்கமாக இருக்குது பாருங்க, இன்டென்ஷனல் பார்ட் அல்லது பியாண்ட் பெர்செப்ஷன். அது இருக்குது, இல்லாத இல்லை, எந்த விதையிலையும் இல்லாத இல்லை. அது எப்ப வருது? விதை போட்டு அது முளைச்சி அது வர வர வளர வளரதான் என்னதுன்னு தெரியும். இது என்னன்றது இதைத்தான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு விதையை போட்டோம்னா இவ்வளவு நேரம் இத்தனை அதிர்வு இருந்தாதான் வெளியே வரும். அந்த அதிர்வு அலை என்பது காலம். அந்த காலத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியே வரும். இதுதான் அறிவனுடைய தன்மை. இப்ப ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ரெண்டு சொல்லுவோம் இல்லையா? ஃபோர்ஸ்னா இப்ப ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த உங்களுடைய கண்ணில் இருந்து அலை அங்க பட்டு அது திரும்பி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற போது அதை தான் பார்க்க. இது ஃபோர்ஸ். ஆனா அந்த ஃபோர்ஸ்ல இருந்து இந்த பொருளை நான் பார்க்கிறேன், அது மரமாக இருக்கிறது என்பதோ, அதை பார்ப்பதனால ஏற்பட்ட உடல்ல ஏற்பட்ட சேஞ்சஸ், அது அனுபவம். அப்போ பார்க்கிற எந்த பொருளையும் நாம் அதுவாக மாறுறோம். அதுவாக மாறுற போது அத்தன்மையாகவும் அடைகிறோம். நுணுக்கமாக இருக்கும் சிலது, அந்த தன்மை நமக்கு விளங்குவது இல்லை. ஆனாலும் தன்மை வந்து விட்டது. ஒரு பொருளை பார்த்தோம்னால் அந்த பொருளுடைய தன்மை நமக்கு வந்து விட்டது. நானு வேப்ப மரத்த அடியில ஒரு நாள்லாம் உட்கார்ந்தேன். ஒரு குழுன்னு நல்லா இருந்தது, மறுநாள் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனா அது அலை அடிச்ச போதோ ஏதாயிலும் தெரிஞ்சுது அந்த மாற்றம். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட நீங்க பழகுறீங்க. அவர் இந்த பழக்கத்துல எத்தனை தடவை ஒருத்தரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களை பத்தி அவர் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையே மாற்றம் உண்டாயிட்டே இருக்கு. ஆனா கணக்கெடுக்க முடியாதுன்றது வேற. அந்த அளவுக்கு அறிவு மனம் நுட்பமாக அடையிறது இல்லை. நண்பர்களே, அப்படி வரக்கூடியதுல ஜீவன் என்ற இடத்துல நான் சொல்ற முறையில 8 விதமான அவயங்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய இயக்க நீதிகள் அத்தனை சேர்ந்துதான் ஜீவனாக இருக்கிறது. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 ஏதேனும் இது எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு இந்த 8 ஒண்ணு அடிச்சுட்டு பாருங்க, அது ஜீவன் சொல்ல முடியுமா? அது அந்த கவி புத்தகத்துல இருக்குது. இவ்வளவும் அந்த இயக்கம் என்றது மலர்ச்சியில வந்த போது தானே இவ்வளவு இருக்குது. அந்த இயக்கம் என்பது எது இயக்கமாக இருக்கிறது? இறைநிலையே தான் இயக்கமாக இருக்கிறது. அதுவே அறிவாக இருக்கிறது.
இறைநிலைக்கு சுத்த வெளிதான் என்று வச்சுட்டா அதுக்கு உருவம் இருக்கிறதா? இல்ல. அறிவுக்கு இப்போ யாருக்கு யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று. நாம என்ன சொல்லுவோம்? வாயினால சொல்ல முடியாத திகைப்போம், அவ்வளவுதான். ஆனா இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சின்ன குழந்தைங்களை கேட்டா ஒரு வாத்தியாரு உடனே பையன் சொல்லிடுவான், அது கூட தெரிய உங்களுக்கு. வாத்தியார் கேட்டார்னா சின்ன பையன் சொல்லுவான், அது கூட தெரியாதுங்களா, எனக்கு அறிவு இருக்கிறது இல்லாத கூட உங்களுக்கு தெரியாதான்னு. ஆனா நாம திகைப்போம். அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க தான் திகைக்கிறோம். அந்த முறையில அத்தகைய பேராற்றலாக உள்ளது அறிவாகவே இருக்கிறது நம்மிடத்துல. எப்படி இருக்கிறது என்பதை இப்போது தெரிந்து கொண்டா போதும். என்ன, நாம் ஒரு கடல்ல அலைய பார்க்கிறோம். அந்த அலையில, அலை என்பது என்ன? நீரின் அசைவு. நீர் ஆடுது பாருங்க, ஒரு இடத்துல ஒரு இடம், அதைத்தானே அலைன்னு சொல்றோம். அந்த அலை, அந்த அசைவை நீக்கிடுங்க, அசையாது நின்று போச்சுப்போம், அதுக்கு பேர் என்ன? இப்போ நீர் தான். அப்போ நீர் அசைந்தால் இயக்கத்தோடு கூடிய ஒரு நீருக்கு அலைன்னு சொல்லுவோம். அப்போ அலை என்பதற்கு அசைவு என்பது மேற்பொருளாகவும் நீர் என்பது உட்பொருளாக இருக்குதே இல்லையா? அந்த உட்பொருளுக்கு உண்மை என்று பேரு. எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு உட்பொருள் என்ன என்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் உண்மை. ஒரு திருடன் எங்கேயோ ஒரு பொருளை எடுத்துட்டான், போய் கேட்கிறான், நான் எடுக்கலன்றான். ஆனா அவன் எடுக்க போது பார்த்தவன் இல்லை, கொள்ள இல்லை. ஆனாலும் எடுக்கலன்னு சொல்றானே இல்லையா, அவன் உள்ளத்துல இவன் போனது, எடுத்தது, அது திருப்பி இங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறது, அதை மறைக்க முடியுமா அவனால? அதுதான் உண்மை. அந்த இயக்கம்தான் இறையாற்றல் முடியாது. இறையாற்றல் அறிவாக எப்படி இருக்கிறது என்று சொன்னா இப்படித்தான், அதை மாற்றவே முடியாது. அதே போல நம்முடைய ஜீவகாந்த கருமையத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கருமையம் என்பது ஒண்ணு இல்லை, ஜீவகாந்த இறுக்கம், அதாவது இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொன்னா மேக்னட்டிசம் என்பது என்னன்றத உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கும். இறையாற்றலும் அதிலிருந்து தோன்றிய விண் சுழற்சி அலையும் ரெண்டும் சேர்ந்தா அதான் மேக்னட்டிசம். இறையாற்றலும், அதாவது இறைவனும், அத அந்த காலத்துல உள்ள தத்துவ ஞானிகள் எல்லாம் அதுக்கு பேரு இல்ல, அதாவது பிரணவம், பிரணவம்னு வச்சுட்டாங்க. ஓங்காரம் சிவனும் சக்தியும் சேர்ந்தது என்ற, அல்லது அர்த்தநாரி சக்தியும் சிவமும் சேர்ந்தது என்றும் இப்படி சொல்லி வச்சாங்க. அந்த காந்தம் என்ற ஒரு சக்திய, அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து அதுல உற்பத்தியான பொருளுக்கு பேரு காந்தம். அந்த காந்தம் எப்படி இயங்குறது பிரபஞ்சத்துல? அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக ஐந்தாகவும், அந்த ஐந்தையும் உணரக்கூடிய அறிவாகவும் 6 வகை நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சம் முழுவதிலும் காந்தம் செயல்படுகிறது. அதனால சக்திக்கும் சிவத்துக்கும் பிறந்தவன் காந்தன். அந்த காந்தனுக்கு 6 தலை. எங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க. காந்தனுக்கு 6 தலை. அப்போ நான் வெளிநாட்டுல போய் சுற்றுற போதெல்லாம் சிலர் எல்லாம் நான் தத்துவங்களை சொல்ற போது இப்ப கேட்பாங்க, இங்கே காந்தன் கந்தபுராணம்னு ஒண்ணு சொல்றாங்க, 6 தலை கந்தனுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. எந்த தலையில சாப்பிடுவான்,
எந்த தலையில துப்புவான், எந்த தலையில கோட்டுவா விடுவான்னு கேட்கிறான். இந்த 6 தலைக்கும் 6 வேலை இருக்குமே இல்லையோ. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்குது. இது தத்துவம். இது அது நீங்க உருவமாகவே எடுத்துக்கொள்ற போது கீழே அதை பார்த்தா தெரியாது. அந்த தத்துவ அடிப்படையை சொல்றாங்க. நண்பர்களே, இப்பொழுது இறைநிலை என்பது என்ன என்பதை எடுத்துக்கொண்டால் அதுக்கு கொடுக்கக்கூடிய குணத்தை எல்லாம் பாருங்க. ஆல் மைட்டி, எல்லாத்திலையும் ஊடுருவி இயங்கக்கூடியது. இப்போ நம்ம மதத்துல அல்லது பெரியவங்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கடவுளை பற்றி. அதுக்கு பொருந்துமா? கண்ணு மூக்கு காது வச்சுட்ட பிறகு ஆல்மைட்டியாகவோ அல்லது ஆல் பெனிட்ரேட்டிவாகவோ இருக்க முடியுமா? அது முடியாது. இங்கேயே மதம் உடைஞ்சு போச்சு. மதம்னால ஒரு அகமதம் தான். அன்பர்களே, அத்தகைய மதத்துல உண்மை பொருள் என்ன என்று எடுக்கிற போது இப்ப இறைவழியாக சுத்த வெளியாகவே கடவுளை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப யார் யார் என்னென்ன சக்தியை கொடுக்குறாங்களோ சொல்றாங்களோ அதெல்லாம் ஒத்து பாருங்க, கரெக்டா வரும். ஆல் பெனிட்ரேட்டிவ், எல்லாவற்றையும் ஊடுருவி இயங்கக்கூடியது, எல்லாவற்றையும் விட சக்தி அதிகமானது. சக்தின்னா சூரியன், சந்திரன், அது போல கோடான கோடி எல்லா பொருட்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது, சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அதுதானே. அதை விட என்ன ஆற்றல் பெரிய ஆற்றலாக இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு கவியில நான் சொல்றேன், இறைவழி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளானி என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவெளிய காட்சியாகத்தான் பார்க்கிறோம், பார்க்காத இல்லை, எல்லாம் பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? அதே கடவுளை தான் பார்க்கிறோம், அதே தெய்வத்தை தான் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்க, கடவுள் என்று சொன்னா அந்த அலைன்னு சொன்னேன், அந்த அலையில மேல பார்க்கிற போது அசைவு, நீ உள்ள போய் பாருன்னா கடவுள். அப்ப அலைய கழிச்சிட்டு பார்த்தா நீர் வருது. அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் உட்பொருளை நீ நோக்கி பாரு என்றுதான் கடவுள். கடவுள் என்று சொல்லி வைத்தான், கருத்தறிந்தான். அது கருத்தறியான், அதன் அர்த்தம் காணவில்லை. கடவுள் என்று சொல்லி சொல்லி பழகி கொண்டான். கடவுள் என்ற சொற்குறிப்பை மாற்றி கடவுள் என்று பெயர் குறிப்பாய், அதாவது அது ஒரு பெயராக வச்சுக்கொண்டு கடவுள் கடவுள்னு சொல்லுவோம். கடவுள் என்றால் ஒவ்வொரு பொருளையும் உட்பொருளை உணர்ந்து கொள்ளு என்றதான் அர்த்தம். எனவே அத்தகைய முறையில பார்த்தா நமக்கு உட்பொருளாக இருப்பது, நாம இருப்பது எது என்றால் நம்முடைய ஆன்மாதான். உடலை மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த உடலை எல்லாம் சுருக்கி இணைத்து, அதாவது சுருக்கி இயங்கக்கூடியது ஆன்மா, ஜீவகாந்த கருமையம். இதுவரைக்கும் செய்த செயலெல்லாம் அலை வடிவத்திலே சுருக்கி இருப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது எந்த மன சுழல் அலையில எதை செய்தோமோ அந்த சுழல் வரும்போது ஒன்னொன்னாக விரித்து காட்டிக்கொண்டே இருப்பது. இது கம்ப்யூட்டரை போல வச்சுங்க. கம்ப்யூட்டர்ல நீங்க எந்த செய்தியை போட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பு வச்சுதானே போடுறீங்க. அது போட்டா எங்க போகுது? அது மேக்னட்டிசமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யுது. அது உடனே அந்த செய்தி, அந்த அலை சுருங்கி சிப்புக்கு போன பிறகு அந்த சிப்பில் இருக்கக்கூடிய அலையோட இணைந்து போச்சு. அது கேரக்டரைஸ்டு. இப்ப மீண்டும் உங்களுக்கு அந்த செய்தி வேணும்னு சொன்னா நீங்க எந்த பட்டன் தட்டினமோ தட்டின உடனே அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்கு வரும். உடனே அந்த சிப்புக்கும் மானிட்டருக்கும் உள்ள காந்த தொடர் இருப்பாருங்க, மானிட்டர் விரித்து காட்டுகிறது. அங்க உள்ளத்தான் விரியுது. அங்க எங்க போச்சு? நீங்க முன்ன போட்டத்தான் அங்க போயிருக்கு. நீங்க போட்டத்தான் இப்ப அங்க தெரியுது. அது
எத்தனை கோடி எத்தனை எண்ணங்கள் செயல்கள் அடங்கி இருக்குன்றது இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியது 5வது என்னமோ ஜெனரேஷன், 5th. ஆமா, ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆச்சு? அதுக்கு ஒரு கணக்கு உண்டு, எத்தனை தான். ஆனா இதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை கோடி காலம் இருந்தாலும் அது வரைக்கும் மாறி 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 போற போது அது சேர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இப்ப அந்த சேர்ந்து கொண்டே வரக்கூடியது போக 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 தானாகவே அது வெளியேறி அது விளங்க வைக்கக்கூடிய காலமும் வரும். அதனால இந்த நூற்றாண்ட எல்லா மக்களுமே உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக வந்து விடலாம். வந்துவிட்டா வாழ்க்கை திருந்தி விடும். வாழ்க்கை திருந்து விட்டா அதான் அமைதி, அதுதான் பூரணம். ஆகவே அந்த உண்மை நிலை அறியற போது இறைநிலை உணர்வதுதான் உண்மை நிலை உணரணும். ஆனா அந்த உண்மை நிலையை இறைநிலை உணர்ந்தா போல, இறைநிலையே அறிவாக இருக்கிறது என்றதையும் உணர்ந்தாதான் மனித மனம் வரைக்கும் வந்து பயனாகும். அப்ப இறைவனை அறியறது மாத்திரம் போராது, அறிவையும் அறியணும். இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அந்த நீங்க மீச வச்சிருக்கீங்க, வார வாரம் வெட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வெட்டினீங்க அடுத்த வாரம் அதே அளவு வந்து, இது யார் செய்யறது? ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய இயக்க சிறப்பு கான்சியஸ்னஸ் அது பாட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த இயக்கத்துல அதை நடத்திக்கிட்டே வரும். நாம் தெரிந்து கொண்டோமானால் ஒவ்வொரு பொருளையும் இந்த இயக்க சிறப்பு அறிவாக இருந்து கொண்டேதான் இருக்கு. அறிவாகவும் அதிர்வாகவும் ரெண்டு வச்சுங்க. அதிர்வு ஒண்ணு, அதிர்வை போர்ஸ்ன்னு சொல்றோம், அறிவை கான்சியஸ்னஸ் சொல்றோம். ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இந்த ரெண்டு தான். வேகம் விவேகம், இந்த வேகம் விவேகம் இது ரெண்டு தான் பிரபஞ்சம் என்று கூறி அதனுடைய தொகுப்பு எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன். அதனால்தான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும், கடவுளையே தெரியணும்னு சொன்னாலும், உள்ளடக்கணும்னு சொன்னாலும் மனித மனதால் தான் முடியும். மனித மனதுக்குள்ளாக தான் கடவுள் அடங்க முடியும். நண்பர்களே, அப்படி பார்த்தா இறைவனுடைய முழு தன்மையும் நீங்களாக இருப்பதோடு மட்டும் அல்லாத அவனுடைய ஆற்றல் அனைத்தும் படைத்தவர்களாக உள்ளடக்கியவர்களாகத்தான் இருக்கும். அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருக்கலாம். ஆனா கருக்கு இருக்கக்கூடாது. நான் இறைவன், நான் இறைவன் என்று சொல்றதுக்கும் இறைவனே நானுமாக இருக்கிறான் என்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இறைவனே நானுமாக இருக்கான்னா அகம்பாவம் இல்லை. நான் தான் இறைவன்னா அகம்பாவம் வந்துச்சு. ரெண்டாவது, இன்னொருத்தரும் இறைவன் நினைக்க முடியாத கட்டுப்பாடாகி போச்சுங்க. அந்த அளவுக்கு இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதோடு அவனே அறிவாகவும் இருக்கிறான் என்னிடத்துல. இதத்தான் இந்த 4 வேதங்களை பற்றி சொல்ற போது காலத்தால ஒவ்வொருத்தரும் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிற போது தான் இறைநிலைக்கு இந்த 4 வேதங்களுக்கு 4 சொல்லு கொடுத்தாங்க. தத்துவம் அசி இன்னும் முதல்ல ஒருத்தன் சொல்லிட்டு போட்டான். தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். எது? அதே இறைநிலைதான் நீயாக இருக்கிறாய். அதன் பிறகு ஆமா அது என்ன எப்படி? 2வது கேள்வி வந்த போது அகம், இந்த உடலை வச்சுதான் சொல்றானான் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமாக இருப்பவன் அவனேதான் என்றான். உள்ளமாக இருப்பவன்னா நாம் என்ன செய்தாலும் அதனுடைய இருக்கும், அதனுடைய அலை வடிவத்துல இறுக்கி சுருக்கி
நமது காந்த கருமையமாக இருக்கிற போது அதுதான் ஆன்மா. ஆன்மாவாக இருப்பவனும் இறைவனே தான் சொல்லிட்டோம். அயமாத்மம் பிரம்மம்னுட்டு பின்னால சொல்றோம். ஆன்மாவாக இருப்பவன் சொன்னா எத்தனையோ கோடி ஜீவன்ல இருந்து மாறி 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 இது வந்துகிட்டே இருக்குது. உடலை தள்ளி விட்டுட்டு அந்த கருமையம் மாத்திரம் நீண்டு வருதே பாருங்க, ஆன்மா மாத்திரம். அதனால அத்தனையும் நீதான் என்று தெரிஞ்சாலும் அயம் ஆத்மம் பிரம்மம் இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குதே அதுவும் அவனே தான். அதன் பிறகு இந்த ஆன்மா அவ்வப்போது இந்த உலகத்துல அதாவது பர்சீவ் பண்ற போது, உணர்வாக இருக்கிற போது அவ்வப்போது ஒண்ணு நினைக்குது, மாத்துது, திருப்பி பார்க்குது, இன்னும் துன்பம், வருத்தம், பெருமை எல்லாம் கொள்ளுதே. பிரஜானம் பிரம்மம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ண நிலையாக இருக்கக்கூடிய மனமும் இறைநிலையே தான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். 4 வார்த்தையில 4 காலத்துல சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் உணர்ந்து பாருங்க. நம்ம நாட்டுல வாழ்ந்த ஒரு பெரியாரு தாய்மானவர், அவர் பாடலை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கிங்க நாதபடி, கடவுள் எப்படி இருக்கிறாரு, அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமா. பிரகாசம்னா வெளிச்சமா என்று எடுக்க வேண்டாம். பிரகாசம்னா விளக்கமாக. விளக்கு என்றது அறிவுக்கு ஒரு சிறப்பு. அந்த விளக்கு என்றதுக்குத்தான் பிரகாசம்னு சொல்லுவாங்க. அதனால எந்த இடத்துல ஜோதி என்று சொன்னாலும் பிரகாசம் என்று சொன்னாலும் அது இறைநிலையை குறிக்கிறது. அதனாலதான் விளக்குவதனால அறிவாக இருப்பது. அப்போ எங்கும் பிரகாசமா ஆனந்த பூர்த்தியாகி. ஆனந்தம்னா நம்ம சந்தோஷம் தான் நினைக்கிறோம், அது மாத்திரம் அல்ல. ஆனன்னா மனிதன், அந்தம்னா முடிவு. மனிதனுடைய முடிவு இறைநிலையை அடைதல். இறைநிலைக்கு வந்தாதான் மனிதனுடைய முடிவு. மனிதன் முடிஞ்சா இறைவனாக மாறினான். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. என் அருளோடுன்னா அன்பும் கருணையும் சேர்ந்ததான் அருள் என்பதுக்கு ஒரு விளக்கம். அதனால அன்பும் கருணையுமாக உள்ளது எது? அருளோடு நிறைந்தது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி. எங்கேயும் இருக்கக்கூடியதாகவும் யாதினும் வல்ல ஒரு சித்தாகவும் இருக்கக்கூடியது எதுவோ கங்குல் பகல் அறதின்ற எல்லை உள்ளது. அது கருத்துக்கு இசைந்தது. அதுவே அதுதான் கருத்துக்கு இசைந்தது. என்னுடைய அறிவுக்கு இசைந்தது, அறிவுக்கு ஒத்தது, அறிவாக இருப்பது அதுவே என்று அவர் ஒருத்தர் தான். அதுதான் அறிவானந்த தெய்வமே, அறிவான தெய்வமே, அறிவான தெய்வமேன்னு பாடுறது அவருடைய பாடல்ல தான் வருது. எனவே இவைகளெல்லாம் ஒத்து பார்த்து நம்முடைய அறிவாக இருப்பவன் இறைநிலைதான் என்று உணர்ந்தா அவரண்ட அறிவாக இருக்கிற வேறையா? என்னண்டு இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியவன் தான் அங்கேயும் அறிவாக இருக்கிறான். அவனுடைய அறிவுக்கு முரணான காரியத்தை நான் செய்யலாமா? இந்த இடத்துலதான் அறிவை உணர்ந்ததான் மனிதனுக்கு மனிதனாக வாழ முடியும். இப்போ விஞ்ஞானம் உணர்ந்து கொண்டான், அறிவை உணரல. அதனால ஓடு குண்டு 1000 பேர் போனா 10,000 பேர் போனா பரவாயில்ல என்ற அளவுக்கு வருதுன்னா அங்க அறிவை பற்றி இல்லாதனால அந்த விஞ்ஞானம் கொடுமைக்கு எல்லை இல்லாத போகுது. அந்த கொடுமையெல்லாம் குறைந்து அருளும், அதாவது அன்பு அருளும் வரணும்னு சொன்னா அறிவையும் உணரணும். இறைநிலை உணர்ந்தா போறாது, அறிவையும் உணரணும் என்ற போது இறை நிலையும் அறிவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அறிவுதான் நமக்கு வேணும்னா அதை மறக்கவே கூடாது. இறைநிலை எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அங்கே அறிவு இருக்கிறது. அணுவிலே அறிவு இல்லை ஆனால் இப்படித்தான் சொல்லணும், என்ன முறையில தான் அதனுடைய விளைவு வரணும் என்றது வராது. அதனால அங்க ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அங்கேயே இருக்கிறது. அதுதான்
ஒரு கவியில வருது, சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அதாவது இன்ப ஊற்றாய் நிறைந்த அறிவாய் என்ற இடத்துல அதாவது சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அது வரைக்கும் தான் என்ன நினைச்சேன். ஆனால் என்ன அப்புறம் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அந்த விண்ணிலேயே இயக்க ஆற்றல் இருக்கிறதே, ஒழுங்காற்றல், அதுவே அறிவுதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். அன்பர்களே, நான் உணர்ந்தவாறு உங்களுக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே உலகத்துல பிறந்தோம், ஒரே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு தான் போறோம். ஆகையினால அந்த ஒருமை மனப்பான்மையான சகோதரத்துவத்தை ஒட்டி உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையை ஒட்டி இந்த உண்மையை உங்களோடு உரைத்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எந்த அளவு பயன் பெற்றாலும் அந்த பயனை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் பயன் விளைவிக்கக்கூடிய முறையில இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன்.